வந்து ஹெவியாக ஃபைன் கட்டுங்க அப்படின்னாங்கன்னா நம்மளால் முடியாது. பைக்கை கையில் கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். இல்லைனா முடிஞ்சிடும் பிரச்சனை. பட் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, நீ சவுத் ஆஃப்ரிக்காவில் பைக் வாங்கியிருக்க, பைக் உன் பேரில் இல்லை, நீ சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸ்டே பண்ணல, நீ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்க, நீ சவுத் ஆஃப்ரிக்கா திரும்ப போகிறன்றதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. அட்லீஸ்ட் உங்ககிட்ட வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுடைய வீசா இருந்தாவாச்சு நீ ஃப்யூச்சரில் வந்து திரும்ப சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அந்த பைக் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பலாம். அப்படிலாம் வந்து இதை வந்து நாங்கள் திருட்டு பைக்கில் தான் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுவோன்ட்டாங்க. Train ride just to see you, ride for hours just to please you. You don't know how much I need you, 'cause you're my home away from home, away from home, away from being alone. ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியான். வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ வந்து நம்ம தெம்புஷா அப்படின்ற ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். இங்கே தான் வந்து கேம்பிங் பண்ணி தான் ஆல்ரெடி லாஸ்ட் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம டுவர்ட்ஸ் தஞ்சானியா பார்டர் போகிறோம். அதில் இங்கேருந்து வந்து ஒரு 600-700 கிலோமீட்டர் சம்திங் நம்ம தஞ்சானியா பார்டர். இங்கே கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. கிளம்புவோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக இங்கே. வேறு யாரோ பக்கத்தில் இங்கே கேம்ப் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இவங்க வந்து காரில் வந்து கேம்ப் பண்ணியிருக்காங்க. பரவாயில்லப்பா, நான் கூட யாருமே வரல போல இருக்கீங்க அப்படின்னு நினச்சேன். பட்டு வந்திருக்காங்க ஃபாரினர்ஸ்லாம் கூட. இப்போதான் சூரிய பகவான் மேலே வந்திருக்காப்புல. இப்போ இந்த ஸ்டார்டிங் எடுத்தோடனே வந்து இது ஒரு 10 கிலோமீட்டர் வந்து நமக்கு வந்து ஆஃப் ரோடு. ஆல்ரெடி உள்ளே வந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. லைட்டாக வந்து மண்ணெலாம் இருந்தது பயங்கரமாக. ஒன்ஸ் எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, தஞ்சானியாவில் என்ட்ராய்டாக போகுதுண்டாப்பா, அதுக்கப்புறம் வந்து எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஏன்னா இங்கே வந்து நம்ம பைக்குக்கு வந்து என்ட்ரி டெம்ப்ரவரி இம்போர்ட் பர்மிட் பண்ணோம்ல, அந்த டெம்ப்ரவரி இம்போர்ட் பர்மிட் வந்து கைண்ட் ஆஃப் வந்து எக்ஸ்பைரி ஆகியே ஒரு மாதம் மேலே ஆகுது. அதனால் எக்ஸிட் ஆகும்போது வந்து எதனா வந்து சொல்லுவாங்களா என்ன எதுன்னு சொல்லிட்டு தெரில. இன்னொன்று எதுவுமே இல்லை ஆக்சுவலாக இந்த ஊரில் ஜாம்பியாவில். பெருசாக வந்து நீங்கள் வந்து எதனா வந்து சுற்றி பார்க்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லைனா வந்து எதனா திங்ஸ் வாங்கணும், எதனா பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி. ஸோ தாரிசலாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜான்சிபார் ஐலாண்டாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். ஹோப்ஃபுல்லி நல்லபடியாக வந்து போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறாங்க. நம்ம இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கி ஆக்சுவலாக வந்து இதுவும் ஃபாரினர்து தான் ப்ராப்பர்ட்டி, ஆஃப்ரிக்கன் கிடையாது. ஃபாரினர் தான் வாங்கி இது மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து இது மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கி இந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்திருக்கு பாருங்கள். அதுவும் இங்கே ஆளுங்க வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வர இருந்திருக்கு பாருங்கள் அவங்களுக்கு. செம்மையாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நைட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி த்ரில்லிங்காக, ப்ளஸ் குளிர் மட்டும் தான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருந்தது. குளிருக்கு நாங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி வந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். குளிருக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகிறதுனால அது ஒரு மட்டும் தான் வந்து தலைவலியாக போச்சு. நைட்லாம் நடுங்கிக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தது. ஓகே, கரெக்டாக இன்னும் வந்து ஒரு 208 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு பார்டருக்கு. வந்துட்டோம், நம்ம பார்டர்கிட்டே வந்துட்டோம். இன்னும் ஒரு 3 மணி நேரம். மோஸ்ட்லி வந்து இன்றைக்கி பார்டர் கிராஸ் பண்ணுவோமா பண்ணலையான்றது தெரியல. பட் லாஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டராக வந்து ஃபியூல் ஸ்டேஷனே கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த ஃபியூல் போட்டோன்னா இதுக்கப்புறம் பார்டர் கிட்ட தான் வந்து நம்மளுக்கு ஃபியூல் ஸ்டேஷன், நடுவில் எங்கேயும் ஃபியூல் ஸ்டேஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து காமிச்சிது. ஸோ அதனால் வந்து இங்கே மோஸ்ட்லி 3 டேங்க்கும் ஃபில் பண்ணிடணும் நம்ம. வாடா ஒரு வழியாக வந்து நான் கூட வந்து லாஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் ஃபியூலே இல்லைன்னொன்னே என்னடா ஆக போகுதுன்னு நினச்சேன். பட்டு வந்துட்டோம்.
பண்ணிட்டோம்ல. பெட்ரோல் ஃபுல் டேங்க். What's the method of payment? Cash. You don't have card? Say what? You don't have card? Card. We do have. Okay. I feel From here to border, in this route, is there any fuel station? no. No, this is the last fuel station. 200. $500. 20. 25. Yeah. ஓகே கைஸ், பிரேக் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் தஞ்சானியா பார்டருக்கு நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 207 கிலோமீட்டர் இருக்குது. 207 கிலோமீட்டர் நோ ஃபியூல் ஸ்டேஷன். ஸோ இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ஃபியூல் பிரேக்கு. அடுத்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸும் நம்ம போனதுக்கப்புறமா சும்மா ஒரு நார்மலாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு யூ கேன் ஜஸ்ட் மூவ். ஃபுல்லாக ட்ரக்கு இந்த ரோட்ஸு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் செக்கிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு அப்பா ஹெவி. இப்போ பார்டர் கிராஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் தஞ்சானியாவில் எம்பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சிட்டி ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்டர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான். பார்டரை கிராஸ் பண்ணி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், செம. ஓகே பார்டர் ஏரியா கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு வழியே இல்லை. இங்கெல்லாம் வந்து இப்படி பூண்டு போனால் தான் உண்டு. எதுக்கு டிராஃபிக் இவ்வளோ நிற்குதுன்னே தெரில. பாருங்க அந்த காரக்காரங்க என்ன பண்ணுறாங்க. எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பூண்டு போக பார்ப்பாங்க. என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். பார்டர் கிட்டலாம் வந்தாலே தான் ஒரு தலைவலி. நேரம் ஆச்சு, நாளைக்கு ஏற்றிட்டு போயிட்டாரு. ஹோப்ஃபுல்லி வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடணும் பார்டர் கிராசிங். இந்த ஊரை கண்ட்ரியை கிராஸ் பண்ணுறோன்னா அந்த சைடு வந்து எதனா பண்ணி உள்ளே போயிடலாம் நம்ம, அது பிரச்சனை இல்லை. இங்கே தான் வந்து நம்ம ஓவர் ஸ்டே பண்ணுறதுனால லைட்டாக இருக்கு, பக்குன்னு இருக்கு, வரதில்லை. இமிகிரேஷன் எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கடா இருக்கு இமிகிரேஷனு? என்ன போடுறது? ஸ்டாப் போஸ்ட், பார்டர் போஸ்ட், அதான். ஓகே, ஓஹோ, இது வந்து என்ட்ரா வருது போல இருக்குது, எக்ஸிட் அந்த பக்கம். இல்லையே, இது ஒன் ஸ்டாப் போஸ்ட் தான்.
வந்துட்டான், ஸ்கேம் பண்ணுறதுக்கு வந்துட்டான் நம்மக்கிட்ட. Border immigration. How are you? Good. You are from where? From India. India. Yeah. Oh, madam, how are you? How are you, madam? I'm fine. Migration, let's go there. Okay. Yes. Thank you. இதோ இருக்குது இமிக்ரேஷன், இதான் நினைக்கிறேன். ஹலோ, பார்டர்ஸ் கேன் டேக் 8 hours ஆல்சோ. ஓகே கைஸ், ஃபைனலி வந்து டாக்குமெண்டேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக செம்ம சிக்கமாயிருச்சு. என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் கண்ட்ரி விட்டு எக்ஸிட் ஆயிடுறேன். எக்ஸிட் ஆகிட்டு மீன்ஸ் என்ட்ரு ஆயிடுறேன் கண்ட்ரிக்குள்ளே. அதுக்கப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் கிளியராக. ஓகே, 1 2 3. ஓகே ஓகேவா? பைக் சாவி எங்கே வச்சேன்? எப்படி ஒரு நிமிஷம் அப்பா, நல்ல வேலை எங்கேயோ இருக்குது. பயன்ட்டேன் ஒரு செகண்டு. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் சாவி தொலைச்சேன், அவ்வளோதான். க்ளவுஸ், தேங்க்யூ. என்னென்னா வண்டி வந்து நம்ம பேரில் இல்லைல்ல, அதனால் உள்ளே என்ட்ரு பண்ண விட மாட்டோன்ட்டாங்க என்னைய. அதுக்கப்புறமா எனக்கு வீசா இல்லை ஜாம்பியாவுக்கு, நான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன், அது பண்ணிகிட்ருக்கேன், இது பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஹெட்டுக்கிட்ட போய்ட்டு ஒரு அரை மணி நேரம் பேசி சமாளித்து எப்படியோ வந்து வந்துட்டோம். I need your passport. யா, Paper given you there inside. And the Zambian paper. முடிஞ்சது. ஜாம்பியா சைடுக்கு இப்போது அதுக்கு ஒரு பஞ்சாயத்து ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். தெரில, கடவுளே. Kama hiyo kweli hiyo mwanangu nikapoa. Kama always. ஓகே கைஸ், சோலி முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன்று பைக்கை இம்பவுண்ட் பண்ணிடுவாங்க, அவன் வந்து இல்லை 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு, அதனால் வந்து நீங்கள் அங்கே போங்க அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஹெவியாக ஃபைன் கட்டுங்க அப்படின்னாங்கன்னா நம்மளால் முடியாது. பைக்கை கையில் கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஒரு செகண்ட் சந்தோஷப்பட்டேன், அவ்வளோதான்டா எக்ஸிட் ஆக போகிறோம்டா அப்படின்னு நினச்சேன். அதுக்கெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் வந்து என் ஹார்ட் வெடிஞ்சு என் மூளை வெடித்து நான் வந்து செத்தே போயிருப்பேன் இன்றைக்கி. ஆக்சுவலாக நம்ம வண்டியை வந்து சீஸ் பண்ணிவிட்டு என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட போகிறோன்ட்டாங்க. இங்கே என்ன ஆச்சுன்றது எல்லாத்தையும் நான் ரூம் போய்ட்டு சொல்கிறேன். கடவுள் எப்பா, இது வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. Already done. Done? Thank you. This is your receipt. So, Tanzania side. Thank you my friend. Thank you. Wish you a good journey. Thank you. Yeah. Do you have my number? Huh? Do you have my number? Yeah. Okay. Thank you.
Okay guys, we entered Tanzania. Welcome to Tanzania. இதான் நம்ம ரூம் எடுக்கணும். எனக்கு என்னாச்சுன்றதை நான் ரூம் போயிட்டு சொல்கிறேன். ஏன்னா இப்போ பதட்டத்தில் வந்து எதுவும் பேச முடியாது. பட் ஒன் ஹெல் ஆஃப் அ பார்டர் கிராசிங் இன்னைக்கு. எத்தனை யோப்பா சாமி. செமையாக இருக்குது பாருங்க கைஸ், வேறு லெவலில். நம்ம ஊர் ஆட்டோ மாதிரியே இருக்குது பாருங்க. இப்போ தான் வந்து இன்டர்நெட்டே வந்திருக்கு. தாடி ஓகே மக்களே, ஃபைனலி வந்து தன்சானியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நம்மளுடைய 60+ கண்ட்ரியில் 60+ன்னு ஏன் சொல்கிறேன்னா வந்து நான் கரெக்டாக கவுண்ட் பண்ணல, அது ஒரு வேளை கவுண்ட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ தன்சானியாவும் வந்து ஆட் ஆயிடுச்சு. மேடம்க்கு இதுதான் வந்து அஃபிஷியலி செகண்ட் கண்ட்ரி, அன்அஃபிஷியலி இது தேர்ட் கண்ட்ரி. ஏன்னா எத்தியோப்பியாவில் 20 hours லே ஓவர் எத்தியோப்பியா வெளியே போயிட்டு மேடம் வந்து ஹோட்டலெல்லாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஸ்டாம்ப் போடல, அதனால் அன்அஃபிஷியலி அது கூப்பன் மாதிரி கொடுத்தாங்க, ஏதோ ஃப்ரீ ஸ்டே அந்த மாதிரி ஸ்டாம்ப்ல. அது ஏர்போர்ட் இதுக்குள்ளேயே இருக்கும். அது ஆக்சுவலாக சரியான கோளாறு. இன்னைக்கு எப்படி இருந்தது உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன நடந்ததுன்றதை நான் கிளியராக சொல்கிறேன். ஆக்சுவலி எதுவுமே புரியல. டிராவல் பண்ணோம் 5 hours டிராவல் பண்ணோம். 6 hours டிராவல் பண்ணோம். சரி, வேற கண்ட்ரி அந்த இது ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு போனோம். எவ்ரிதிங் வென்ட் வெல். பாஸ்போர்ட்டு அதெல்லாம் ஸ்டாம்ப்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பைக்கு இதுக்கு போகிறோம். அங்கே லேட் ஆகினே இருக்குது. ஒரு 2 hours ஆச்சு, 3 hours ஆச்சு, டைம் ஆகினே இருக்குது. ஆனால் ப்ராசஸ் மட்டும் முடியல. எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. ஏன்னா நான் சும்மா உட்காந்துருந்தேன், பெஞ்ச் மேலே மட்டும் உட்காந்துருந்தேன். இவன் தான் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டுருந்தான். டில் எண்ட் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. ஆனால் ஒரு 4-5 hours அங்கேயே ஹெல்ப் பண்ணிட்டாங்க. இப்போ தான் சொல்கிறான் இவன், லைக் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் போச்சு அப்படி இப்படின்னு. என்ன கதை எதுவுமே தெரில எனக்கு. ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம வந்து பைக் வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளே போகிறோன்னா அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு 30 daysக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பட் அதை நம்ம வந்து 90 days வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 30 daysன்னு சொல்லிட்டு 90 days வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அலாஸ்கா ரைடு பண்ணுறதுக்காக பைக்கை இங்கே வச்சுட்டு நம்ம போனோம்ல, போகிறப்போ நம்மளுடைய பிளான் இருந்ததுன்னா ஒரு 30 daysல வந்து ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து சில பல சர்க்கம்ஸ்டன்சஸ்னால ரைடு வந்து கொஞ்சம் அங்கே டிலே ஆனதுனால நம்மளால் வந்து அந்த டைம் பீரியடுக்குள்ளே இங்கே வர முடியல. ஸோ ஓவர் ஸ்டே இதுவாயிருச்சா, நம்ம என்ன பண்ணியிருக்கணும், போகிறதுக்கு முன்னாடியே போயிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பி போயிருக்கணும். பட் நம்ம என்ன நினச்சோம், 30 daysக்குள்ளே வந்துடுவோன்றனால இமீடியட்டாக நெக்ஸ்ட் நாளே ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டு போயிட்டோம். விச் இஸ் நம்மளுடைய தப்பு. ஆல்ரெடி இது மாதிரி தாய்லாண்டில் ஒரு வாட்டி நடந்திருக்கு. தாய்லாண்டில் நம்ம கிட்டத்தட்ட வந்து 40,000 நம்ம ஃபைன் பே பண்ணோம். நம்ம என் வண்டிக்கும் 35,000 ஃபைன். இப்போது ஜாம்பியாவுடைய இமிக்ரேஷன் வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு தன்சானியாவுடைய இமிக்ரேஷனில் வந்து நாங்கள் வந்து இதுவும் பண்ணியாச்சு.
ஹைலைட் என்னன்னா தஞ்சானியா வீசாவே நாளைக்கு தான் எங்களுக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஆனா நாள் அது பார்க்கவே இல்லை, கடைசி வரைக்கும் ப்ரே பண்ணிட்டே இருந்தோம் பார்க்க கூடாது டேட்டுன்னு. அவன் பார்த்துனே இருந்தானா பேப்பர், ஆனா டேட்டு மட்டும் பார்க்கல. எனக்கு அதனால பார்த்துருப்பாங்க. அது ஒரு நாள்ன்றதுனால ஒரு நாள்ன்றதுனால வந்து அது பெருசு பிரச்சனை இல்லைன்றதுனால மேபி ஆக்சுவலாக வீசா வந்து 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிட்டு நம்ம இமிகிரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். போய் தான் பார்க்குறோம். அதுவும் ஃபர்ஸ்ட் லக்கு, அது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தடங்கள். ஆனால் அதுதான் ஃபர்ஸ்ட் லக்கு, அது எஸ்கேப் ஆயாச்சு. செகண்ட் என்னாச்சு அப்படின்னா பைக்குடைய டாக்குமெண்டேஷன் பண்ண போகும்போது நம்ம வந்து எல்லா கண்ட்ரிலையும் எப்படி இருக்குன்னா டிப் அப்படின்றது வந்து வாங்குவோம், டெம்பரரி இம்போர்ட் பர்மிட் அப்படின்றது. ஸோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour தான் ஆகும் மோஸ்ட்லி எந்த கண்ட்ரியாக இருந்தாலும். சில கண்ட்ரியில் என்னென்னா வந்து அந்த கண்ட்ரியுடைய இன்சூரன்ஸ் கேட்பாங்க, அந்த இன்சூரன்ஸ் வாங்கிட்டோன்னா முடிஞ்சிடும் பிரச்சனை. பட் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, நீ சவுத் ஆஃப்ரிக்காவில் பைக் வாங்கியிருக்க, பைக் உன் பேரில் இல்லை, நீ சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸ்டே பண்ணல, நீ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்க, நீ சவுத் ஆஃப்ரிக்கா திரும்ப போகிறன்றதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. அட்லீஸ்ட் உங்ககிட்ட வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுடைய வீசா இருந்தாவாச்சு நீ ஃபியூச்சரில் வந்து திரும்ப சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அந்த பைக் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பலாம். அப்படிலாம் வந்து இதை வந்து நாங்கள் திருட்டு பைக்குகளை தான் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுவோன்ட்டாங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது, என்னடா இது இப்படின்னு. உங்களால் வந்து என்ட்ரி ஆக முடியாது அப்படின்ட்டாங்க. நான் வந்து எனக்கு வந்து ஜாம்பியாக்குள்ளேயும் போக முடியாது, ஏன்னா ஜாம்பியாவில் வந்து வீசா கிடையாது நமக்கு. வீசா வந்து சிங்கிள் என்ட்ரி வீசா. இதுக்கப்புறம் இது ஒரு விஷயம் வந்து நான் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எங்கே எடுத்தாலும் மல்டிபிள் என்ட்ரி தான் எடுக்கணும். ஏன்னா வந்து எப்போ சுச்சுவேஷன் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ நம்ம காசு பார்த்து ஒரு 2000-3000 பார்த்து சிங்கிள் என்ட்ரி எடுத்துகிட்டு தலைவலியாக போகுது. ஸோ திரும்பவும் போக முடியாது அப்படின்னோடனே அவங்களுடைய ஹையர் அத்தாரிட்டி கிட்ட அனுப்பிச்சி விட்டாங்க. நீங்கள் போய்ட்டு அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த ஆளுக்கிட்ட கிட்டத்தட்ட உட்காந்துன்னு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்காந்து கதையாக சொல்லி, எப்படி தெரியுமா, நான் வந்து இல்லை சார் இது அது அப்படி பேசிகிட்டு இருக்கேன். அவரில் ஒரு ரியாக்ஷன் கூட இல்லை, இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி சீரியஸா இருந்தாங்க, யாருமே இதா இல்ல, ஃப்ரெண்ட்லியாவே இல்ல, சீரியஸா இருந்தாங்க, பார்க்கவே ஒரு மாதிரி. ஆப்வியஸா அவங்க காலைல இருந்து 1000 பேரை பார்த்துட்டு இருப்பாங்க இஷு. அதனால வந்து அவங்க சில பார்டர் எனக்கு தெரிஞ்சு லைஃப்ல பெஸ்ட் பார்டர்னா வந்து அர்ஜென்டினா அப்புறம் சிலே, இந்த 2 பார்டர் கண்ட்ரோல் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட் பார்டர். ஏன்னா அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அங்கே போனால். ஸோ அதெல்லாம் விடுங்க. ஸோ அப்புறம் அவர்கிட்ட எல்லாமே பேசிகிட்டு இருந்தால் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. நான் இல்லை சோனமுத்தா இந்த ஆள் நம்மளை விட மாட்டான் போல இருக்கு, நம்ம இங்கே தான் வந்து இன்னைக்கு நைட்டு பைக்கை வச்சுட்டு சேம் வியட்நாமில் ஆன மாதிரி ஆக போகுது இங்கே கான்செப்ட் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் சரி ஓகே போ யூ கேன் ப்ரொசீட் அப்படின்ட்டான். எனக்கா செம்ம சந்தோஷம், அப்பாடா முடிஞ்சா எல்லா வழியும் சொல்லிட்டு இதை வந்துடுற ஒரு 10 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 10 நிமிஷம் சொன்னால் ஒரு 2-3 hours ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே தஞ்சானியா பார்டர்லேயே வந்து ஒரு 1 hour ஆயிருக்கும். ஸோ அப் அண்ட் டவுன் இப்படி அப்படி சுற்றி ஒரு 1 hour 1/2 hour ஆயிருக்கும் அங்கே. அது முடிச்சுட்டு போயிட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு நாங்கள் பார்டர் கேட்டுக்கிட்ட போயிட்டோம். கேட்டுக்கிட்ட செக் பாயிண்ட் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்கள்ல. எந்த கண்ட்ரிலையுமே இந்த மாதிரியான ஒரு செக் பாயிண்ட்டே கிடையாது. இவ்வளோ ப்ராசஸ். இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே நான் என் பைக்கை என்ட்ரியே பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கேட்கிட்ட போனோடனே வந்து அந்த கண்ட்ரியுடைய எக்ஸிட் பேப்பர்ஸை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. நான் தப்பிச்சிட்டேன்டா, எதுவுமே இதுவானதுக்கு இதுவே இல்லைடா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தா. எக்ஸிட் பேப்பர்ஸ் கொடுனோடனே நான் அவ்வளோதான் முடிஞ்சிடா இன்னைக்கு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் வ்ளாக்லேயே சொல்லிட்டு இருந்திருப்பேன் எக்ஸிட் பேப்பர்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து அவர்கிட்ட உனக்கு வந்து எங்கே கூப்பிட்டு போனோம் என்ன பண்ணணும்னு தெரியும்ல போயிரு அப்படின்றான். இந்த ஆள் என்னுடைய ஏஜென்ட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே உச்சி கூட்டினே வர்றாரு அவர். ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃபைன் எவ்வளோ போட போகிறாங்கன்னு தெரில, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, அது இதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு இவர். ஆக்சுவலாக வந்து அந்த ஏஜென்ட்டுடைய கரையை என்னன்னா, நான் உள்ளே என்றும் போது எல்லாருமே ஸ்கேமர்ஸ் தான் சொல்லியிருப்பேன். இவங்ககிட்டே சொன்னேன் எல்லாருமே ஸ்கேமர்ஸ் அப்படின்ற மாதிரி தான். அது என்னமோ தெரியல, நம்மளுடைய 4-5 பேர் பைக்கிட்டே அப்படியே பின்னாடியே நம்மளுடைய லக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மனுஷன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார் அந்த மனுஷன். கூடவே நின்றுட்டு இருந்தார். அவர் நினச்சிருந்தா வந்து நீயே பார்த்துக்கொண்டு போயிட்டு இருக்கலாம், கூடவே நின்று இருந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் மறுபடியும் ஜாம்பியா சைடுக்கு போனோம். அங்கே இருக்க பார்டர் போஸ்ட் கிட்ட போயிட்டு அங்கே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு போனோன்னே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து நீ ஒரு 10 நாள் 20 நாள் இருந்தால் கூட பரவாயில்ல, உனக்கு ஃபைன் போடலாம். ஒரு நாளைக்கு நீ வந்து நம்ம ஊர் காசுக்கு, இந்தியன் காசில் நான் சொல்கிறேன், நம்ம ஊர் காசுக்கு 6000 ரூபாய் ஒரு நாளைக்கு நீ பே பண்ணணும். 65 நாள் நீ வந்து எக்ஸ்ட்ராவாக போயிருக்க. அப்போ 65 நாளைக்கு எவ்வளோ பே பண்ணணுன்றது நீயே கணக்கு போட்டுக்க அப்படின்னாங்க. நான் இல்லை எனக்கு பைக்கே வேணாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி என் மென்டலி நான் வந்து அந்த கேட்லேருந்து நான் நடந்து போகும்போது என் மைண்டில் யோசிச்சுட்ருக்கேன். தட் ஓகே நம்ம வந்து பைக்கை வந்து சீஸ் பண்ணாங்கன்னா பைக்கை கொடுத்துட்டு இங்கேருந்து பார்டரை கிராஸ் பண்ணி நம்மகிட்ட ஸ்டாம்பு போட்டாங்க, அதனால் நம்ம பார்டரை கிராஸ் பண்ணி போய்ட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியா போயிடலாம் அப்படின்ற ஒரு ஜோனுக்கே போயிட்டேன் நான். அங்கே போனதுக்கப்புறம் எப்படின்னோடனே என் மைண்டில் ஓகே அப்போனா அவ்வளோதான் பைக் சீஸ் தான் இங்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன். பார்த்தா ஒன்று அந்த ஃபைனை கட்டு, அப்படி இல்லைன்னா உனக்கு வந்து 6 months ஜெயிலு. அதுக்கு முன்னாடி உன்னை கூப்பிட்டு போய் நாங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவோம், கோர்ட்டில் சப்மிட் பண்ணி 6 months ஜெயிலு, உன் பைக்கையும் சீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
எந்த திங்ஸும் எதுவுமே கொடுக்க மாட்டோம் பைக்கில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி. எனக்கு அப்படியே வந்துல ஒரு மாதிரி கிறுக்கல் ஆகும்ல, நமக்கு கிறுக்கல் ஆயிடுச்சு. இது குழந்தை இந்த குழந்தை என்னன்னா அங்கே பார்ப்பேன்னு உட்காந்து இருக்குது. நான் உட்காந்து நல்லா ஆப்பிரிக்கன்ஸ் அவங்களாம் வந்து பேசினிருந்தாங்க என்கிட்ட. நான் அவங்ககிட்ட உட்காந்து கான்வர்சேஷன் பண்ணிருந்தேன் வெளில உட்காந்து. இது எல்லாம் எதுவுமே தெரில எனக்கு, இதெல்லாம் நடக்குது உள்ளன்னு சொல்லிட்டு. நான் அவ்வளோதான்டா அதுவும் இல்லாமல் என்னை சுற்றி எப்படியும் ஓடக்கூட முடியாது, என்னை சுற்றி நிற்கிறாங்க எல்லாரும். அதனால் ஓடுறதெல்லாம் ஒரு இதுலேயே இல்லை. அதுக்கப்புறமா எப்படி அவங்ககிட்ட பேசி கூத்தாடி நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் வந்து காமிச்சு ஒரு 1/2 மணி நேரம் பேசி ஃபைனலி சரி ஓகே மினிமம் ஃபைனு இந்த ஊர் காசுக்கு 8,000, நம்ம ஊர் காசுக்கு 31,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபைனை பே பண்ணிட்டு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அந்த ஃபைனை பே பண்ணலான்னு சொல்லிட்டு எப்படி ப்ராசஸ் அப்படின்னா, அவர் சிம்பிளாக இல்லை, இந்த வெப்சைட்டில் பேமெண்ட்டை கொடு வரோம், நீ பே பண்ணிட்டு வந்துரு, அவ்வளோதான். நல்லா சார் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்கள் சார் அப்படின்ற. அதெல்லாம் நீ போய் பண்ணிக்கப்பா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்றாரு. ஆனால் போய் பண்ணுறியா இல்லையா, ஒருத்தர் இல்லாமல் வண்டியை சீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. எனக்கா ஒய்யால் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபோனில் நெட்வொர்க் இல்லை, இன்டர்நெட் வரல, ஓடிபியும் வரல. நான் வந்து போயிட்டேன் ஏதோ ஃபிகர் அவுட் பண்ணி கடைசியில் வந்து நம்ம ஃப்ரெண்டு யூஎஸில் இருக்காங்களா கயல்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோனை போட்டு, ஏன்னா வந்து அவங்களுக்கு மட்டும் தான் என்னால் ரீச் பண்ண முடிஞ்சுது. அவங்களுக்கு உடனே ஃபோனை போட்டு இது மாதிரி வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு இதெல்லாம் போடுங்க, ரொம்ப அர்ஜென்ட்டு, ஒரு பேமெண்ட் மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கார்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. என்னுடைய கார்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எதுவுமே ஒர்க் அவுட். எனக்கு ஓடிபியே வர மாட்டேங்குது நெட்வொர்க் இல்லாதனால. என் இன்னொரு ஃபோன் பேக்குள்ளே இருக்குது, பேக் எடுத்து ரோட்லேயே எல்லாத்தையும் கலச்சி போட்டு அந்த ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறேன், அதில் நெட்வொர்க்கே வரல. அதுக்கப்புறம் அவங்கள வந்து சன்னிக்கு ஃபோன் பண்ணுங்கள், நீங்கள் சன்னிக்கு ஃபோனை போட்டு சன்னிக்கிட்ட கார்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் சன்னிக்கு ஃபோன் பண்ணி சன்னியுடைய கார்டை வாங்கி போட்டு பேமெண்ட் சக்ஸஸ் ஆனோன்னு எடுத்துகிட்டு போய் கொடுத்தவொடனே தான் வந்து நம்மளால் என்ட்ரே ஆக முடிஞ்சுது. கிட்டத்தட்ட இவ்வளோ 10 நிமிஷம் வந்துச்சு இதுவே. இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு இது வரைக்கும் எந்த ஒரு பார்டர்லையுமே வந்து நான் இவ்வளோ ஃபேஸ் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் தஞ்சானியா பார்டரில் பயங்கரமாக செஞ்சு விட்டாங்க. உடனே ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி ராங்காக போகுது எல்லாமே. ஆமாம், ஃப்ரம் த ஸ்டார்ட். ஆக்சுவலாக எனக்கு காலைல வந்து மைண்டில் வந்து தோணுச்சு, இன்னொரு நல்லது என்ன தெரியுமா, நம்ம இன்றைக்கி பார்டர் கிராஸ் பண்ணது, நாளைக்கு சண்டேல வந்து என்னன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் இந்த டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. நிறைய பேர் வந்து லீவில் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஆனால் அது குட் லக்கா தெரில. ஏன்னா இப்போ ஜெயில் அந்த இது ஜோனுக்கு போயிட்டு ஃபைனோட முடிஞ்சதே எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம். ஆமாம் அதுதான், இல்லைன்னா என்ன என்னை ஜெயிலில் கூட்டு போயிருப்பாங்க, டாட்டா பாய் பாய். நான் பாட்டுக்கு எங்கள் அம்மா கால் பண்ணி காசு அமுச்சு விடுமான்னு சொல்லிட்டு ஃப்ளைட் புக் பண்ணி ஓடிட்டு இருப்பேன் இந்தியாவுக்கு. வேற என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே தெரியாதுங்க எனக்கு சுத்தமாக. நான் வந்து ஐசிகிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து என்ன நடந்து போயிட்டு கிராஸ் பண்ணி ரூம் எதனா இருக்கும், ரூம் எடுத்துரு, நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து நான் எல்லாம் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்தது. செஞ்சிட்டாங்க அப்பா சாமி. ஆக்சுவலி ரைட் பண்ணது கூட டயர்டாக இல்லை, ஒரு 6 hours ரைட் பண்ணி கொஞ்சம் கூட டயர்டாக இல்லை இன்னைக்கு. ஆனால் அங்கே வெயிட் பண்ணி அப்பா தலைவலியே வந்துருச்சு. பார்டர் கிராசிங் எப்பவுமே அப்படிதான். ஆனால் இவ்வளோ இது ரொம்ப ஒரு கண்ட்ரியில் வந்து நம்ம கண்ட்ரி தான் பெஸ்ட். ஆக்சுவலி இந்தியா இஸ் பெஸ்ட். இந்தியா இஸ் பெஸ்ட். அது வந்து நான் வந்து தப்பே சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் உலகம் ஃபுல்லாக நான் சுற்றி பார்க்காம இருக்கவும் மாட்டேன். அது நான் சொல்ல பட் இவ்ளோ obstacles தாண்டி this is the part of game. இது ஒரு part of traveling actually. Not only sightseeing, not only இதுவும் ஒரு part. I appreciate that. பட் இவ்ளோ obstacle தாண்டி நான் போவேனா சான்ஸே இல்லை. நான் வீட்லயே உட்காந்துருவேன், இந்தியாலே ஜம்முன்னு உட்காருவேன் வீட்டில். யோசிச்சு பாருங்க, ஒரு கண்ட்ரி வேற ஒரு கண்ட்ரி சுத்தமாக வந்து ஒரு யாருமே ஒரு டைப்பே இல்லாத ஒரு கனெக்ஷனே இல்லாத ஒரு கண்ட்ரியில் நான் போயிட்டு ஒரு பைக்கை வாங்கி அதை வந்து ஒரு அதுவும் 7 நாளைக்குள்ள ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணி என்னென்னமோ பேப்பர் ஒர்க்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் ப்ராசஸ் பண்ணி அங்கேருந்து திப்புன்னு வண்டி எடுத்துக்கிட்டு இத்தனை கண்ட்ரி கிராஸ் பண்ணி இந்த கண்ட்ரி கிட்ட வந்து நின்றுட்டு இதையும் கிராஸ் பண்ணிட்டேன். ஸோ யா ஆல்மோஸ்ட் போலான்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட் மினிட்ல ப்ராப்ளம். இட்ஸ் ஆல் இன் த கேம். ஸோ எனிவே தேங்க் காட் கிராஸ் பண்ணிட்டோம் எப்படியோ. ஆமாம். ஸோ இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். தேங்க்யூ ஸோ மச். நான் பண்ண நல்லதோ இல்லைனா வந்து நீங்களா எனக்காக வந்து விஷ் பண்ணுற விஷயமோ இன்னைக்கு வந்து நான் லக்கி சாமோ லக்கி சாம் 30,000 ரூபாய் எனக்கு போச்சு. பட் சரி அப்படிலாம் இல்லை, ஜெயிலுக்கு போகிறதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். தேங்க்யூ ஃபார் ஆல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் வந்து தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன் மோஸ்ட்லி, அதனால் பை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா கடைசியில் ஊதான் இன்னைக்கு நம்ம